5 மணிக்கு சும்மா சும்மா நீயே நானு சும்மா சும்மா 5 வருஷம் சும்மா 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 இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. சும்மா 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 5 மணிக்கு சும்மா சும்மா திரும்ப தொடங்கிட்டாங்க. வெறும் சும்மா வெறும் சும்மாவுக்கு அந்த பாட்டு எதுக்கு கேக்குறேன். பாட்டுக்கு எப்படியா காசு கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும் காசு? அதுதான் அண்ணன் கேட்குறாரு. நான் யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சோகமாக உட்காந்துருக்காங்கன்னு. இப்படி தான் ஒரு இடத்துல போய் ஒருத்தன் மண்டையை போட்டுட்டு இருக்கான், பணத்தை குறுக்கில் படுக்க வச்சுருக்காங்க. பணம் சிரிச்ச முகமாக இருக்குது. வந்த 100 பேரை சுற்றி அழுதுகிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் வந்தவன் சொன்னானா, பாடுறா பணம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நம்மெல்லாம் ஒரே அழுகுது. நான் அதுக்கு சொன்னாங்க 400 பேரும், நாங்கள்லாம் கடன் கொடுத்தவன்டா. அவன் தாண்டா எங்ககிட்ட வாங்கினவன். இன்னைக்கு வீட்டில் நிம்மதி இருக்கா? நான் வீட்டுக்குள்ளே பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், பக்கத்து வீட்டு பொம்பளை என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. என்னன்னு கேட்குறேன். அந்த ஏதோ ஒரு சீரியலில் அவங்க புருஷங்காரன் அந்த கதாநாயகி அடித்து தரத்தி விட்டானா, அவளை அவன் சேர்த்துக்கிட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கா. இவங்க வீட்டுக்காரன் அவளை வச்சு தரத்தி விட்டுருக்கான். இதை கேட்க வைக்கலாமல் எங்கள் வீட்டில் உட்காந்து அவளை சேர்த்தாலும் பார்க்க உட்காந்துருக்கா. இது பொம்பளைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு ஆம்பளை டிவி பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். எனக்கு கோவம் வந்துடுச்சு. பொம்பளைங்க தான் சீரியல் பார்த்து அழுது, நீ ஏன்டா சீரியல் பார்த்து அழுதுற? அது என்ன சீரியல்ண்ணே? அது சீரியல் இல்லைண்ணே, கல்யாண கேசட்டு. ஆமாம், அவன் அந்த வேதனையாக பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். யாருக்கு வீட்டில் சந்தோஷம் இருக்குது? இளைஞனுக்காவது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. கல்யாணம் ஆனவன் படுற பாடு டான்ஸ் ஆடுது. அந்த மாதிரி சொல்கிறாங்களே, வேறனை நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் பாரதி பாடினாரு. அதே பாரதி பாடினாரு, வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குது அடிச்சுக்கினா பாரதி. யாரை நினைச்சு அடிச்சுக்கினா? உங்களை நினைச்சு அடிச்சுக்கிட்டா. பட்டிமட்டம் முடிச்சு வீட்டுக்குள்ள உட்காருங்க. அங்க இவ்வளவு நீங்க பட்டிமட்டம் அங்க இவ்வளவு பேர் கை தட்டுறாங்கன்னா பூரா ஃபெயிலியரான உங்களுக்கு தெரியுதுண்ணே. வீட்டுக்குள்ள போறேன், என்ன ஓவர் டாக் பண்ணி ஒரு பிச்சைக்காரன் உள்ள போறான். அம்மா தாயே தர்மபத்னி தீர்ஷா மனிஷா கோயிலாலாம் கேட்கறான். எந்த இடத்துலாவது சிவபெருமானே கிருஷ்ண பரமாத்மா இயேசுநாதன பிச்சை கேட்டிருக்கானா? அவனுக்கு தெரியுது எங்க கேட்டா அங்க கிடைக்கும். போனவன் என்ன முறைச்சு பார்த்துட்டு எங்க பொண்டாட்டி நான் பண்ண கபகமன் சாப்பாடை போட்டு அமிச்சிட்டான். அவன் என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு ஸ்காலரை அப்படி தூக்கி கூட்டு போறான். போனவன் மறுபடியும் திரும்பி வந்தான். அம்மா தாயே கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்து தாயே அப்படின்னா. என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்டா, எங்க குழம்பு கேட்குறாரே கொஞ்சம் ஊத்துட்டுமான்னா. சோறு என்ன கேட்டா போட்ட? இல்லை இல்லை, அப்புறம் நான் குழம்பு மட்டும் என்ன கேட்குறேன்? இல்லை உங்களுக்குன்னு குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்துட்டுமான்னு கேட்குறேன். அவன் நொந்து நூலாகி போட்டுருக்கான். பாட்டாவது பழனி பேசினாரு, பாட்டாவது கேட்குற மாதிரி இருக்கா. ஒரு காதலனும் காதலையும் பாடுற மாதிரி பாட்டு. 5 வருஷம் சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா. 5 வருஷம் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குடா நான் காதலிச்ச? அந்த பாட்டு எழுதுனோட போய் கேட்டா, நீ ஏன் அந்த பாட்டு எழுதுனா? டைரக்டர் தாங்க சும்மா எழுத சொன்னார், காசு ஏதாவது கொடுத்தாருல, சும்மா தாங்க எழுதுனேன். இந்த பாட்டை ஏன் போட்ட? படத்தில் சும்மா தாங்க போட்டேன். இதே சும்மான்ற வரியை வச்சு பட்டுக்கோட்டை புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்த சும்மா இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல நீங்க சும்மா இருக்க கூடாதுன்னு நான் பேசுறேன். இந்த பாட்டை பாடினா முழுசா படிக்கணும். 5 மணிக்கு சும்மா சும்மா நீயே நானு சும்மா சும்மா 5 வருஷம் சும்மா 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 இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. சும்மா 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 5 மணிக்கு சும்மா சும்மா திரும்ப தொடங்கிட்டாங்க. வெறும் சும்மா வெறும் சும்மாவுக்கு அந்த பாட்டு எதுக்கு கேட்குறேன். பாட்டுக்கு எப்படியா காசு கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும் காசு? அதுதான் அண்ணன் கேட்குறாரு. நானும் அதை தான் கேட்குறேன். அதாவதுங்க பேசுறத புரிஞ்சுக்கணும்ண்ணே. பேசுறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கிராமண்ணே, ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடியாருது. எல்லாரும் பயந்து ஓடுறான் யானையை பார்த்துட்டு. ஒரு திடீர்னு ஒரு பாகவதர் மட்டும் யானை முன்னாடி போய் நின்று வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தனார். யானை அப்படியே உட்காந்துருச்சு. ஊருக்காரெல்லாம் பாராட்டுறான், பாகவதர் சூப்பர்ரா, யானையே உட்கார வச்சுட்டாருன்னு. அதே பாகவதர் எங்கள் ஊர் சென்னைக்கு வராரு, சர்க்கஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சிங்கம் வெளியே ஓடியாந்துடுச்சு. எல்லாரும் சென்ட்ரல் ஜெயிலுக்கா பாதி பேர், நேரு ஸ்டேடியத்துக்கா பாதி பேர் ஓடுறான். பாகவதர் மட்டும் சிங்கம் முன்னாடி நின்றுட்டு, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருக்கும் காணாத உருவோம் கண்ணுக்குள்ளே இழுக்கினார். சிங்கம் நேரம் வந்து பாகவதர் ஒன்று போட்டுது. பாகவதர் காலி. ஊருக்காரருக்கு தகவல் போகுது, பாகவதர் வந்து அழிந்து போங்கடான்னு. ஊருக்காரன் சண்டை போடுறான், எங்க பாகவதர் யானையை உட்கார வச்சவராச்சே, எப்படி அவரை சிங்கம் அடிச்சதுன்னா? சிங்கம் செவிட்டு சிங்கம். ஆமா, அது முன்னால இப்போ ஒரு காலக்கணக்கு பாடணும்னு அவனுக்கு கோவம் வந்து போட்டே தள்ளிவிட்டான். பேசுறத பேசிட்டு புருஷங்காரன் பொண்டாட்டி மதிக்கிறாளா? இதே மதம் பிடிச்ச யானையை பார்த்து எங்கள் ஊர் இளைஞன் ஒரு கவிதை எழுதினேன். கோயிலிருந்து யானை மதம் பிடித்து ஓடியது, மதம் பிடித்ததால் அல்ல, இந்த மதம் பிடிக்காததால் அந்த யானை கோவிலை விட்டு ஓடியதுன்னு எழுதினேன். இந்த மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடையாதுங்க. காதலிக்கும் போது படுற அவசரம் அந்த காதலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காதலங்கிட்ட ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிடும். ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க அத்தான் டார்லிங், இப்போ வாடா போடான்றா காதல்ன, ஐஸ்கிரீம் வாங்கித்தாடா அப்படிங்கிறா.
நான் கேட்டேன், ஏன் இந்த காதலிங்கெல்லாம் ஐஸ்கிரீமா பொண்ணுங்க கிட்ட கேட்குது, காதலங்கிட்ட கேட்குதுன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. எல்லா காதலையும் ஐஸ்கிரீம் தான் கேட்குறான், டீயோ காஃபியோ கேட்கறது இல்லை. அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, நாங்கள் வள்ளுவர் சொன்னதை தான் கேட்குறோம். வள்ளுவர் நாடி அம்மா சொன்னார் உங்ககிட்ட என்ன? அவர் தான் சொன்னார், நெஞ்சத்தார் காதலர் ஆயிடும் வெய்துண்டல் வேபாக்கு அறிந்தான். காதல் இதயத்துக்குள்ளே இருக்காரா, அவருக்கு சுடுமா, அதனால இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி துண்டாளுங்களாம். கதை காரி மூஞ்சி கடை வைக்குது. இங்கே பாருங்க, மாணவன் லிவிலியன் ரிச்சர்டு, மாணவி பேர் ரம்யா, 2 பேரும் காதல் வச்சுருவாள். காதல் வச்சவளை அவன் கூப்பிட்டான், வரல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டு தள்ளிட்டான். நேராக வந்து தண்டவாளத்தை தலை வச்சு அவனை செத்து போயிட்டான். இன்னைக்கு இருக்க காதல் அப்படி இருக்கு. சரி, காதல் தான் அப்படி இருக்கு, கல்யாணம் பண்ண லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா? மூணாரை பற்றி பேசினா என் பொண்டாட்டி மூணாறு போயிட்டு வரலாங்கண்ணா. மூணாரா வேணா, ஒரு 6 வருஷம் கழிச்சு போவோன்னு. மூணாறுனாலே அவன் மிரண்டு போயிருக்கான். அப்போ புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில நிம்மதி கிடையாதுங்க. இந்த தாத்தா பாட்டி வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதாங்க மகிழ்ச்சி. ஒரு தாத்தா என்ன பண்ணாரு, பேரனுங்களை இட்டுன்னு ஓட்டுக்கு போனார். அதில் இருக்க சந்தோஷம் இதில் கூட ஆயாவும் போயிருக்கு. தாத்தாவும் போயிருக்காரு. 3 பேரும் ஹோட்டலில் போய் உட்காந்தாங்க. உட்காந்த உடனே என்னடா வேணும் பேரான்னு கேட்டார். அவன் சொன்னான், குலோப் ஜாமுன் வேணும் தாத்தா அப்படின்னா. உடனே குலோப் ஜாமுன் 3 கொண்டாடினார் தாத்தா. 3 குலோப் ஜாமுன் டேபிளில் வந்து இறங்குச்சு. அப்போ தான் தாத்தாவுக்கு கவனம் வந்து பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா பாக்கெட்டில் பர்ஸை காணும். டே பேரா, பர்ஸை மறந்து வச்சுட்டேன்டா, வீட்டில் தான் பர்ஸை வச்சிருக்கேன், ஜன்னல் பக்கமாக கையை உள்ள விட்டு பர்ஸை கொண்டாடினார். நான் போக மாட்டேன், போன பிறகு நீ ஆயாவும் அந்த குலோப் ஜாமுனை துண்ணுடுவீங்கண்ணா. துண்ண மாட்டேன்டா, போயிட்டு வாடா, துண்ணுடுவேன், நீ ஏமாத்துவ நீ தான் அப்படின்னா. துண்ண மாட்டேன்டா, உங்கள் அம்மா மேலே சத்தியமாக துண்ண மாட்டேன்னு சொல்லி, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக துண்ண மாட்டேன்டா. ஏன்னா அந்த ஆயாவுக்கு தாத்தாவுக்கு அம்மா யாருன்னே போட்டாங்க, அதனால அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. உடனே பையன் போயிட்டான். போனான் 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, பையனை காணோம். எவ்வளோ இன்பம் பாருங்க. அந்த கேள்வி சொல்லுது, ஏங்க இப்படியே பேரை வரத்தான் போகிறான், எதுக்கு குலோப் ஜாமுன் ஆறுது, நம்ம சாப்பிடலாம்னு 2 பேரும் எடுத்து குலோப் ஜாமுனை வாயில் வைக்க போனால் அவன் வீட்டுக்கே போகல. இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம், அவன் அங்கேயே உட்காந்துருக்கான். இந்த மகிழ்ச்சி காதலங்கிட்ட கிடைக்காது. 2 மணி நேரம் லேட்டாக இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கிழமை மேல பேரன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கிற தெரியுது. நம்பிக்கைன்றது ரெண்டாவது, மகிழ்ச்சி பாருங்க. ஆனா காதல 1 மணி நேரம் லேட்டா வந்தா ஓடிடுறா. தேவி தியேட்டர்ல ஒரு பாட்டு கூட வரும் பாருங்க, தேவி தியேட்டரில் என் காதலை தொலைச்சேன், அதை சாந்தி தியேட்டரில் நான் தேடியும் பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்களே ராவின் போடுறானுங்க. தேவி தியேட்டரை தொலைச்சிட்டு சாந்தி தியேட்டர் எங்க கிடைப்பா? இன்னைக்கு காதல் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த தாம்பத்திய உறவுன்னு சொல்றான் பார்த்தீங்களா, இதை விட படு மோசம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. புருஷனை பொண்டாட்டி மதிக்கிறது கிடையாது. மதிச்சாதானே மகிழ்ச்சி வரும். ஒரு காலத்தில் இவர் காலத்தில், என் காலத்தில் கூட வாழ்ந்துருக்கலாம். நான் சினிமா தேட்டரில் படம் பார்த்துருக்கேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. காலையில் கோழி கொக்கரக்கோன்னு கூவும். உடனே பொண்டாட்டி எந்திரிச்சு துளசி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு தலையில் ஒரு பெரிய முட்டாக்கு போட்டுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி கற்பூர தீபாவளி காமிச்சிட்டு நேராக பெட்ரூம்குள்ளே வரும். புருஷன்காரன் பேன் தூக்கிட்டு இருப்பாரு. அப்படியே கால் மாட்டில் இருக்க பெட்ஷீட்டை எடுத்துட்டு அவர் காலை அப்படியே தொட்டு கண்ணில் ஒத்திக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இந்த கருமத்தை ஒரு நாளை நான் பார்த்ததில்ல. அப்புறம் நான் எங்கே போய் இந்த குறைய சொல்றது? எப்படி மகிழ்ச்சி வருங்கிறேன்? சினிமாவில் சீரியலில் வேணா பார்க்கலாம், சீரியலில் வேணா பார்க்கலாம். இப்போ ஆம்பளைங்களும் சீரியல் மட்டும் பார்க்கறது இல்லை, சீரியலில் வர நடிகைகளோட பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்து நாடு கெட்டு போயிருக்குங்க. இதை போல இந்த கலக்கல் தர்பார் போல ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். பட்டிமன்றத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்ன இந்த லியோனி அண்ணன் போல நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க வேண்டும். இன்னைக்கு மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பெருசுகள் ஆகிட்ட பிறகு பேரம்பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் தாங்க மகிழ்ச்சி இருக்குது. கண்டிப்பாக இந்த காதலிலும் இளைஞர் காதலிலும் மகிழ்ச்சி இல்லை, வாழும் தம்பதியரிலும் மகிழ்ச்சி இல்லை. இன்னும் நிறைய பேசலாம். இவங்க என்ன பேசுனாங்கன்னா, நான் மறுபடியும் வருவேன், என்கிட்ட நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து விடுவேன், நான் இவங்களை கடைசி வரைக்கும் வாழ விட மாட்டேன். ஆமாம், உங்களை கடைசி வரைக்கும் நான் வாழ விட மாட்டேன். எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். நீங்கள் தான் என்னை கூப்பிடணும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்களும் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, நானும் டிஷர்ட் போட்டிருக்கேன். நீங்களும் பிளாக் பேண்ட்டு, நானும் பிளாக் பேண்ட்டு. உங்கள்கிட்ட பர்ஸ் இருக்குது, என்கிட்ட பர்ஸ் இல்லை, அதுதான் வித்தியாசம். இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி கூப்பிடணும். இவங்களை நம்ம ஒரு ரவுண்டு பார்ப்போம்னு சொல்லி முதல் ரவுண்டில் இப்போ உட்கார்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக பேசினார். என்னமோ குமுதம் பசத்தில் இருக்கக்கூடிய 6 வித்தியாசம் மாதிரி இருக்கு பாருங்க. நானும் கருப்பேன்ட்டு, அவரும் கருப்பேன்ட்டு, நானும் சட்டை அவரும் சட்டை, என் கையிலையும் மைக்கு அவர் கையிலையும் மைக்கு. ஒன்றை மறந்துட்டீங்களே தமிழ் நெஞ்சன், நீயும் மனுஷன் நானும் மனுஷன். அதுதான் அன்னைக்கு நாட்டில் ரொம்ப தேவை. அப்படித்தான் இருக்கணும். உண்மையிலே எங்கெங்கேயோ வெளிநாட்டிலலாம் போய் பேசினாலும் தமிழ் நெஞ்சன் ஒரு மனுஷன், லியோனி ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அதிலிருந்து நம்ம என்னைக்கு மாறுறோமோ அன்னைக்கு மேட்ரு கீழே விழுகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப அழகாக முதியவர்களேன்னு பேசினார்.